இப்போ இந்த அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எலியான் கேசினோ இருக்குது. இதை கிளிக் பண்ணால் என்ன ஓப்பன் ஆகுது பாருங்கள். சம் கைண்ட் ஆஃப் ஃபிஷி சேனல் எலியான் கேசினோ இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்கெட்சி வீடியோஸாக இருக்குது. பட் 1000 பேர் கிட்ட $1 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு $1000 கிடைச்சிடும். ஸோ அப்படி தான் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்ட பெரிய அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த கமெண்ட்டை பார்த்து நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு உள்ளே போய் ஸோ அவங்க காசே போட மாட்டாங்க, உங்களோட இனிஷியல் $500 எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப உங்களை வந்து ஆசை காமிச்சு உங்ககிட்ட மணியை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். தமிழ் பிட்கான சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். யூடியூப்ல நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது, முக்கியமாக கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. வேலட் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பெரிய கிரிப்டோ ஸ்கேம் நடந்துருக்கு, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அதில் நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆக்சுவலாக வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலர் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கென் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. ஐ அப்ரிஷியேட் யூ ஷேரிங் தட். I have a quick off-topic question. I have USDT in my OKX wallet and I possess 12-word fast phrase. அதாவது வந்து அவரோட சீட் ஃப்ரேஸ் அவர் கொடுக்குறாரு, அவரோட கோல்ட் வேலட்டோட சீட் ஃப்ரேஸ் நமக்கு ஷேர் பண்ணுறாரு. எப்படி வந்து இந்த மணியை வந்து வேலட்லேருந்து பைனான்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னு அவருக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும். இது வந்து ஒரு கமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அர்னால்டுன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அதே தான். இங்கே வந்து OKX வாலெட், இங்கேயும் OKX வாலெட். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, TRC20 USDT. என்னோட முக்கால்வாசி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்னோட சேனல் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் நீங்கள் மற்ற கிரிப்டோ சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அங்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் ஃபைண்ட் தீஸ் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், என்ன இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க, இது என்னன்னு தெரியல, எப்படி இதை ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமெண்ட் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த போட்டு இந்த கமெண்ட்டை. பட் இது வந்து 6 days முன்னாடி வந்ததுனால இந்த வேலட் ஆக்சுவலாக எதுவும் இல்லை. ஸோ நான் ஒரு ரீசெண்ட் வீடியோ எடுத்திருக்கேன். ரீசெண்ட் வீடியோ எடுத்து அதுலேருந்து இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஒரு ரீசெண்ட் வீடியோ எடுத்திருக்கேன். இது என்னோட சேனல் வீடியோ கிடையாது, பட் வேற ஒரு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க 11 hours ago. ஏன்னா நான் ஏன் ரீசெண்ட் கமெண்ட் எடுக்கிறேன்னா, இந்த கமெண்ட் எடுத்து நான் ட்ரை பண்ணாதான் ஐ கேன் ஷோ யூ வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு OKX வேலட் இருக்குது. அதில் வந்து என்கிட்ட கொஞ்சம் USDT இருக்குது. அதுக்கான சீக்ரெட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி இந்த மணியை வந்து நான் பைனான்ஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஸோ இதில் 2 விதமாக வந்து இவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. ஒரு விதம் அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி வே. அதாவது வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் சப்போஸ் ரிப்ளை பண்ணி ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தே வில் பில்ட் அ ட்ரஸ்ட். உங்களுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட பேஜ் கொடுத்து உங்களை வந்து இதர் டெலகிராம் கோயில வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனலுக்கு வர வச்சு அங்கே வந்து மேபி தே வில் ட்ரை டு ஸ்கேம் யூ. அது வந்து ஈஸி வே. நீங்கள் அதை வந்து ஈஸியாக தப்பிச்சிருவீங்க. பிகாஸ் இஃப் ஸ்ட்ரேஞ்சர் இஸ் கம்மிங் அண்ட் ட்ரைங் டு ஸ்கேம் யூ, நீங்கள் பேச ட்ரை பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஈஸி வே. ஆக்சுவல் வே என்னன்னா, இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட பேசாமல் மேபி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேலட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, MetaMask அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலட் நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்னோட குரோமில் இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் கோல்ட் வேலட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து கோல்ட் வேலட்டில் MetaMask ஒரு நல்ல வேலட்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ MetaMask வேலட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த MetaMask வேலட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறேன் என்னோட குரோமில் வந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா MetaMask has been added to Microsoft Edge அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம இந்த MetaMask வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹவ் டு அக்ரி டு இட். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வேலட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். நான் வந்து புது வேலட் கிரியேட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சீட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேலட் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வேலட் கொடுத்துட்டு நான் இந்த விஷயங்களை நான் அக்ரி பண்ண போகிறதில்ல, நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நம்ம வந்து அந்த வேலட்டுக்கான சீட் ஃபேஸை வந்து நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 12 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேர்ட்ஸ் நம்ம அப்படியே இங்கே என்டர் பண்ணலாம். அலாம், செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெச். இந்த மாதிரி இந்த 12 வேர்ட்ஸுமே நான் இப்போ வந்து டைப் பண்ண போகிறேன். கடைசி வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர். நான் டைப்பே பண்ணிடுறேன், LETTR. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லெட்டர் இவங்க கொடுத்த அதே வேர்ட்ஸ் நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். அலாம், ஃபெச், சர்ன். அவங்க கொடுத்த அதே 12 வேர்ட்ஸ் நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணிட்டோம். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலட்டை நம்ம வந்து இப்போ வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 12 வேர்ட்ஸ் நான் இங்கே கொடுத்தனா இதான் சீட் ஃப்ரேஸ். இந்த சீட் ஃப்ரேஸை நான் வந்து 12 வேர்ட் சீட் ஃப்ரேஸ் கொடுத்தா அந்த வேலட் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வேலட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் இம்போர்ட் மை வேலட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இம்போர்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா, டன் கொடுக்குறேன். இப்போ இம்போர்ட் ஆயாச்சு. ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வேலட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து
இதான் வந்து அந்த வேலட் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு கிரிப்டோ வேலட் சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து 20 USDT இருக்குது, எனக்கு அது எப்படி பைனான்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, USDT எதுவுமே இல்லை, எத்தீரியம் இருக்குது, ரொம்ப 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 கம்மி டாலர்ஸ், ஜஸ்ட் ஒரு 0.01 சென்ட் டாலர்ஸ் தான் இருக்குது. அதாவது வந்து 1 சென்ட்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 rupees தான் கிட்ட வருமே. ஸோ அந்த அமௌண்ட் தான் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு வேலட் மட்டும் இல்லை, நிறைய வேலட்ஸ் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன் ஹியர், மெட்டாவின். சப்போஸ் நீங்கள் இவருக்கு ரிப்ளை பண்ணி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கனெக்ட் பண்ணேன் இந்த வேலட்க்கு, பட் எனக்கு எந்த அமௌண்ட் இல்லை, எதுலேருந்து அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா மேபி அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார். இந்த வேலட்டில் போய் பாருங்கள், நான் இந்த அக்கௌண்ட்டில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கீஸ் இருக்குது பாருங்க. இதில் ஏதாவது ஒரு கீஸ் கொடுப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 0, கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிட்டாங்க. கிஷோர் அப்படின்னு ஒரு வேலட் இருக்குது. ஐ கேம் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப கேவலமான சில வேர்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ எனிவே, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வச்சிருக்காங்க. பட் இதில் என்ன நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எப்படி இதை ஒர்க் பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் இங்கே வந்து டாலர்ஸ் இங்கே சில டோக்கன்ஸ் இங்கே விட்டு வச்சிருவாங்க. ஸோ விட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து எத்தீரியம் வேலட்டாக இருக்கலாம், அதில் வந்து வேறு ஏதாவது ஒரு கிரிப்டோ வச்சிருக்கலாம், ஒரு பெப்பேவோ ஒரு இல்லை வேறு ஏதாவது மீம் காயின்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் சில என்ன நினைக்கலாம்னா, ஓகே நான் எனக்கு ஒரு வேலட் இப்போ கிடச்சிருக்கு, இதில் அமௌண்ட் இருக்குது, நான் பேசாமல் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் ஸ்டீல் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த வேலட்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கேஸ் என்னன்னா, எத்தீரியம் வந்து கேஸ் வந்து இட்ஸ் லைக் அ ஃபீஸ். எவ்வளோ வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபீ பே பண்ணணும், அதான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த கேஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாட்ஸ் இருக்கும். அந்த பாட்ஸில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். என்ன பண்ணாலும் நீங்கள் எந்த அமௌண்ட் நீங்கள் இந்த வேலட்க்கு வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை உடனே வைப் அவுட் பண்ணிடும். ஸோ நீங்கள் போய் இங்கே பார்த்தீங்கன்னா NFT இந்த ஆக்டிவிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 days முன்னாடி March 17 அன்னைக்கு $0.19 வந்து உள்ள ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் ட்ரை டு சென்ட் தட் மணி. இந்த மணியை உள்ளே போட்டு இருக்கிற அமௌண்ட் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் 1000 பேர் கிட்ட $1 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு $1000 கிடைச்சிடும். ஸோ அப்படி தான் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்ட பெரிய அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த கமெண்ட்டை பார்த்து நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு உள்ளே போய் அந்த வேலட்டில் இருக்கிற காசை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு $1 $2 மாதிரி வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் $1.81 $1.04 எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வந்திருக்கு பாருங்கள் ரிசீவ்டு. உள்ள வர அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து இங்கே வைப் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் இங்கே ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு தெரியுவாங்க $2 இங்கே வந்து $56 யாரோ வந்து இங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலட்லேருந்து இந்த வேலட்க்கு $56 வந்து யாரோ வந்து, அதாவது வந்து இவ்வளோ 0.028 எத்தீரியம் வந்து ஈத்தர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளவோ பேர் வந்து காசு வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா $10 65 cents $3.4 நீங்கள் போயிட்டு இந்த வேலட் ரொம்ப நாளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா Feb 11 Feb 3 Jan 6 $8 $3 நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. எல்லா மணியுமே வந்து இவங்க வந்து ஸ்கேம் பண்ணி எடுத்த அமௌண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உடனே நான் என்ன நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம்னா யூ கேன் இக்னோர் இட். இல்லை சப்போஸ் நீங்கள் நல்லது பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் கிளிக் இட் அண்ட் ரிப்போர்ட் இட் டு யூடியூப். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்கேம் ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை பிளாக் பண்ணலாம் இந்த கமெண்ட்டை. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து பாட் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ 11 hours இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண உடனே இவங்க வந்து கமெண்ட் போட்டுருவாங்க ஆக்சுவல் வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ என்னோட சேனல்லாம் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ண ஒரு 1 day ஒரு 1 hour 2 hourக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து லைக்லாம் கூட பண்ணுவாங்க. அப்போ தான் என்னோட சேனல் வந்து நல்லா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதில் யாராவது பார்த்து இந்த மணி வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டு இது எல்லாமே ரியல் பீப்பிளே கிடையாது, எல்லாமே பாட்ஸ் தான். இந்த யூடியூப் அக்கௌண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாட்ஸ் தான். இப்போ இந்த அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த எலான் கேசினோ இருக்குது. இதை கிளிக் பண்ணால் என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். சம் கைண்ட் ஆஃப் ஃபிஷி சேனல் எலான் கேசின் இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்கெட்சி வீடியோஸாக இருக்குது. தேர் ட்ரைங் டு ஸ்கேம் யூ பேசிக்லி. இந்த அக்கௌண்ட் ரொம்ப கொஞ்சம் நாளாக தான் இருக்குது. October 15 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா வந்து நான் அதை கிளிக் பண்ண விரும்பலை. தே மே பி சம்திங் எல்ஸ். ஸோ வந்து தேர் ட்ரைங் டு ஸ்கேம் யூ பேசிக்லி. இன்னொரு கமெண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே அதையும் பார்க்கலாம். இந்த மெக்காலி பேர்ட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 1 subscriber எப்போ கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா Feb 16 தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. 1 month தான் ஆகுது. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து பாட்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாட் அக்கௌண்ட்ஸ் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே பாட் அக்கௌண்ட்ஸ் தான். மோஸ்ட்லி ரியல் பீப்பிள் இருக்கவே மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க என்னோட சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் வீடியோ போட்ட உடனே வந்து தி வில் கமெண்ட். ஸோ அப்படி தான் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கேஸ் ஸ்கேம் கூட சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஆஃப் தீஸ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலுமே சரி, நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்தாலும் சரி, வேற எங்கேயாவது நீங்கள் பிட்காயின் பற்றி நீங்கள் வேற எங்கேயாவது இல்லை கிரிப்டோ பற்றி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா டோன்ட் என்டர்டெயின் வித் தீஸ் கமெண்ட்ஸ். அவங்க கிட்ட போய் நீங்கள் இன்ட்ராக்டும் பண்ணாதீங்க. ஸோ பி அவேர் ஆஃப் திஸ் கிரிப்டோ ஸ்கேம். இவங்க போகாத குறைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் தே வில் ஈவன் கோ அண்ட் கமெண்ட் இன் அவர் லாங்குவேஜ். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லாங்குவேஜில் கூட கமெண்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷோ போட்டப்போ தமிழில் போட்டுக்காது பாருங்கள். அவங்க வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி
பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அருமையான வீடியோ. எனக்கு ஒரு எளிமையான கேள்வி உள்ளது. என் OKX வாலெட்டில் சில பணம் உள்ளது. எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க. தமிழ்லாம் கூட போட்டு நம்மளை யார்கிட்டயாவது வந்து, ஏன்னா இங்கிலீஷ் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் இங்கிலீஷ் தெரியாதவங்களா இருக்கலாம், தமிழ் சொன்னால் மேபி வருவாங்கன்னு நினச்சி தமிழெல்லாம் அடிச்சு விட்றாங்க. ஸோ இந்த 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 இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இட் மே மோஸ்ட் லைக்லி இட்ஸ் அ பாட் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா புது சேனல். ஸோ செகண்ட் விஷயம் என்ன உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சுன்னா, இந்த மாதிரி வீடியோஸில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும். நிறைய பேர் வந்து அப்படியே பாட்ஸ், இதெல்லாமே பாட் அக்கௌண்ட்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா கிளார் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் மை அப்சர்வேஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் பேட்டர்ன் தேர் மைட் பி a bit of turbulence. அதாவது மார்க்கெட்டை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் 100K $732K வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பார்த்தாங்களாம் ட்ரேடிங் பண்ணி. ஸோ இந்த கெல்சி ஏவா கிட்ட நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பாட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கமெண்ட்டை வந்து டாப்பில் கொண்டு வரதுக்காக நிறைய பேர் வந்து லைக் பண்ணி 13 ரிப்ளை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாட் அக்கௌண்ட்ஸ் தான். ஷீ இஸ் மோஸ்ட்லி ஆன் டெலிகிராம்ஸ் அண்டர் த யூசர் நேம் இன்வெஸ்ட் வித் கெல்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கெல்சி ஏவா இஸ் த பெஸ்ட் ட்ரேடர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்க விஷயம் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே மேபி இவங்க வந்து நல்ல ட்ரேடராக இருக்கலாம், நம்ம இவங்ககிட்ட வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் வாங்கிக்கலாம்னு நினச்சி இவங்ககிட்ட போவாங்க. ஸோ நான் இப்போ அந்த டெலிகிராமில் போய் பார்க்குறேன் பாருங்க. இன்வெஸ்ட் வித் கெல்சி பாருங்க. அந்த அக்கௌண்ட் இல்லை, பட் சம் அதர் அக்கௌண்ட் இருக்குது. இன்வெஸ்ட் வித் கெல்லி ஹோகின்னு இருக்குது. அந்த அக்கௌண்ட் மேபி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ட்ரேடிங் சேனல். நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங் சேனல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஈவென்ச்சுவலி they'll try to scam you. இங்கே பாருங்கள், $500 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணால் $350 வந்து ப்ராஃபிட் டெய்லி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தாலே சதுரங்க வெட்ட தான். டோன்ட் ஈவன் கோ தேர். இந்த மாதிரி நீங்களால் நம்ப முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் $350 ப்ராஃபிட் வந்தால் அதில் 50% உங்களுக்கு ஷேர் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க காசே போட மாட்டாங்க, உங்களோட இனிஷியல் $500 எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப உங்களை வந்து ஆசை காமிச்சு உங்ககிட்ட மணியை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வரதை பார்த்து டோன்ட் ஈவன் அதை வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. இந்த கமெண்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க, இல்லை பி அவேர் ஆஃப் இட். நீங்கள் எதுவுமே கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ் கோயிங் ஆன். ஸோ யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே அதில் நிறைய பாட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப், இல்லை ட்விட்டர், அதாவது எக்ஸ் இப்போ இல்லை யூடியூப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு ட்ரஸ்டட் பர்சன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்க கிட்ட டோன்ட் ஈவன் ட்ரை டு கோ அண்ட் என்கேஜ் வித் தெம். ஏன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது, அதுவும் கிரிப்டோவில் நிறையவே ஸ்கேம் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் இதுக்கு முன்னாடி எப்போயாவது மாட்டிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிரிப்டோ ஸ்கேம் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் கிரிப்டோ மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் எவால்விங். நீங்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.